வணக்கம் அன்பான சொந்தங்களே. நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். இன்றைக்கு இந்த வாழ்க்கையில எங்களுக்கு இந்த பொறுமை சகிப்புத்தன்மை தேவையான்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது ஏன் தேவை? எதற்கு தேவை? எப்படி நேரங்கள்ல நாங்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று பார்ப்போம். இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ஒரு மனிதனுக்கு எப்போதும் தேவை என்பது தெரியும். அது பாடசாலையில் சரி, குடும்பத்தில் சரி, கல்வி சூழல்ல சரி, வெளிச்சூழல்ல சரி, சமுதாய மத்தியில நாங்கள் பொறுமையோட இருக்க வேண்டும். உதாரணமாக பல்லின சூழல் உள்ள ஒரு சமுதாயத்துல நாங்கள் வாழும்போது அங்கு பொறுமையை கடைப்பிடித்து நாங்கள் சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டும் என்பதை பல இடங்கள் காட்டி நிற்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிற இடத்தில் நீங்கள் நிற்க வேண்டிய தேவை வரும். அதாவது பொறுமையாக நின்று ஒரு டாக்டரிடம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு போறீங்கள் என்றால் அங்கேயும் நீங்கள் ஒழுங்காக நிற்க வேண்டிய தேவை வரும். அல்லது ஒரு பாடசாலையிலும் ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்றால், அதாவது விளையாட்டு போட்டி சரி, ஏனைய விடயங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் பொறுமையோட நீங்கள் காத்திருக்க வேணும். உங்களுக்கான நேரம் வரும்போதுதான் அதை ஆற்ற வேண்டிய தேவை இருக்கு. அதை விட்டுட்டு பொறுமை இழந்து சகிப்புத்தன்மை இல்லாத சூழல் ஏன் உங்களுக்கு உருவாகுது? அவர்கள் சில நேரம் சோர்வு, களைப்பு, மன அழுத்தம், மன அமைதியின்மை, ஒழுக்கமற்ற செயல்கள் இவைகள் நிச்சயம் உங்களை பொறுமை இழக்க செய்துவிடும். அந்த பொறுமை இழக்கிற சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சகிப்புத்தன்மை இருக்காது. ஆனால் எவ்வளவு பொறுமையோட நீங்க இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு உலகை ஆளலாம். அகழ்வார தாங்கும் நிலம் போல தன்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. எத்தனையோ பேர் எங்களை பேசிக்கொண்டு போவார்கள், எங்கள் காதினூடாகவெல்லாம் கேட்கும். அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு நீங்கள் வாழ்றது நல்லது. சில இடங்களில எதிர்த்து நின்றால் மலையையும் அசைக்க முடியாத தன்மை இருக்கும் அல்லவா? காற்றை எதிர்த்து நின்று நீங்கள் ஓட முடியுமா? அப்படி பார்க்க சிலவற்றை எதிர்த்து நின்று பிரயோசனம் இல்லை. ஒரு முதலாளி வேலைத்தளத்துல அவரை எதிர்த்து நின்று நீங்க வேலை செய்ய முடியாது. அப்படியான இடங்கள் நீங்கள் பொறுமையை சகிப்புத்தன்மையை கடைப்பிடித்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம். அதே நேரம் பிள்ளைகளோட சமனாக போட்டி போட்டு வாழ வேண்டிய தேவை இருக்காது. சில விடயங்களை வார்த்தைகளாலும் ஆற அமர அவர்கள் கவனமாக இருக்கும் நேரத்திலும் நீங்கள் சொல்லி பாருங்கள். அது அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதை விட்டு நீண்ட தூர சகிப்புத்தன்மை இல்லாத கருத்துக்களை கேட்கிற தன்மை இல்லாவிட்டாலும் சகிப்புத்தன்மை பறந்துடும். ஆகவே என்றும் எப்போதும் எல்லோருடமும் சகிப்புத்தன்மையோட இருப்போம். நன்றி.